நம்ம குடிய விட்டதுக்கப்புறம் நம்மளை பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்களே, எப்படி அந்த பார்ட்டியை குடிக்காமல் என்ஜாய் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எஸ், எல்லாரும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது நம்ம மட்டும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ இல்லை மாக்டெயில்ஸோ வச்சுருக்கோமேனு அசிங்கமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நான் உங்கள் ராகேஷ். நான் குடியை விட்டு 1000 நாள் மேலே ஆகுது. நான் பல ஃபங்க்ஷனுக்கு, பல பார்ட்டிஸ்க்கு குடி இல்லாமல் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரிக் என்னன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ திஸ் இஸ் அ பியூர் சர்வைவல் கைடு. ஒரு சோபராக ஒரு பார்ட்டியை எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடிக்காமல் ஒரு பார்ட்டியை ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக அது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அது பெரிய கஷ்டமான விஷயமோ இல்லை இம்பாசிபிளான திங்கோ இல்லை, ஜஸ்ட் அன்கம்ஃபர்டபுள், அவ்வளோதான். நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணாத பல விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த பார்ட்டியில் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு திங், ஓகே, நிறைய சத்தமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க குடிச்சிட்டு. இதை நீங்கள் அதிகமாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. நம்ம இதை குடிச்சிட்டு நம்ம சவுண்டாக பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஃபன்னாக இருந்துச்சு. பட் இப்போது அது வெறும் சத்தமாக மட்டும்தான் இருக்கும். செகண்ட் திங், சொன்ன விஷயத்தையே திரும்பி பேசிகிட்டு இருக்க போகிறாங்க. நம்மளுக்கு சில பேருக்கு அது ஃபன்னாக கூட இருக்கலாம். ஓகே, சொன்ன ஸ்டோரியை ரிப்பீட்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை எந்த ஒரு டீப் டிஸ்கஷனும் அது எங்கேயுமே கொண்டு போகாத ஒரு இடத்துக்கு திரும்ப பேசினதே தான் பேச போகிறாங்க. மூணாவது விஷயம், ஹவு ஃபாஸ்ட் பீப்புள் கெட் மெஸ்ஸி. ஒரு ட்ரிங்க்குக்கு அப்புறம் ஈஸியாக 5 ட்ரிங்க் போயிடும். அந்த 5 ட்ரிங்க் அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதெல்லாமே நீங்கள் மற்றவங்கக்கிட்டேருந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது. பட் குடிக்காமல் இருக்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த பார்ட்டியில் நடக்கிற அத்தனை விஷயமுமே மறுநாள் காலையில் உங்களுக்கு தெளிவாக ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோனை செக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நேற்று யாருக்கு தெரியாமல் டெக்ஸ்ட் பண்ணணும், கால் பண்ணணுன்றது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, ஹேங் ஓவர் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இதை தான் உங்களை பற்றி நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த ஃபீல் இருக்குல்ல, நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபீலில் அதுக்காக தான் நம்ம ரொம்ப நாள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை கைட் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களால் எந்த பார்ட்டியும் குடிக்காமல் ஈஸியாக, ஜாலியாக, ஃபன்னாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் திங், ப்ரிப்ரேஷன். எஸ், ப்ரிப்ரேஷன் சொல்லும்போது நம்ம இந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் 3 விஷயமாக இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு, பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பார்ட்டியில் என்ன பண்ணணும், பார்ட்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும். ஸோ இது 3 விஷயமாக நான் பிரிக்கிறேன். ஃபஸ்ட் திங், ப்ரிப்ரேஷன்ன்றது பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நான் ஏன் பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் நம்மளோட இன்டென்ஷன் குடிக்காமல் இருக்கணும். நீங்கள் அங்கே கம்மியாக சாப்பிடுங்க. லைக் கெட் டுகெதர், கேதரிங், பீப்புள்ஸ் கூட நம்ம என்ன இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், தெளிவாக என்ன பேச போகிறோங்கிறது தான் நம்ம இன்டென்ஷனாக இருக்குமே தவிர அங்கே போய் தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குடிக்கணுன்ற அந்த தாட் ப்ராசஸே வராது. ஸோ பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போங்க. அது வெஜ்ஜோ, நான்வெஜ்ஜோ, ப்ரோட்டீனோ, வாட் எவர், பட் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பார்ட்டிக்குள்ளே போங்க. செகண்ட் திங், எப்போ நீங்கள் அங்கேருந்து எக்ஸிட் ஆக போகிறீங்கன்றதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கி ஈவினிங் எனக்கு அந்த பார்ட்டி இருக்குது அப்படின்னா, நாங்கள் 1 hour ஸ்டே பண்ண போகிறோன்னா இல்லை 2 மணி நேரம் ஸ்டே பண்ண போகிறோன்னாங்கிறத தயவு செஞ்சு ரொம்ப கிளியராக மைண்ட்குள்ளே ஏற்றிக்கோங்க. ஸோ தட் வில் ஹெல்ப். முடிஞ்சால் அலாரம் வச்சுக்கோங்க. ஒரு 1 hour இல்லை 2 hours தானா, அந்த டைமிங்க்கு அலாரம் வச்சுருங்க. அலாரம் வச்சுட்டிங்க அப்படின்னா அதை அடிக்கும்போது நீங்கள் எழுந்து போயிட்டே இருக்கலாம், எதை பற்றி யோசிக்க வேண்டாம். பட் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அங்கே இருக்கும்போது பதட்டமாக இருக்குது, இல்லை குடிக்கணுன்ற அந்த ஆசை வந்துருச்சுன்னா எதை பற்றியோ யாரை பற்றியும் யோசிக்காமல் உடனே அங்கேருந்து கிளம்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். அண்ட் நீங்கள் முக்கியமாக யாராவது ஒருத்தரையாச்சும், உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்களே க்ளோஸாக, நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்னு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க. நான் இன்றைக்கி பார்ட்டிக்கு போகிறேன், எனக்கு குடிக்கணுன்ற தாட் வந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுறேன், நீ ஃப்ரீயாக இருந்தால் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு போங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிள் யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஆகும்போதோ இல்லை குடிக்கணுன்ற ஆசை வரும்போதோ ஒரு ஃபோன் அடிங்க. ஃபோன் அடித்து அவங்கக்கிட்ட பேசுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அதை ரிலாக்ஸ் ஆகுங்க. தட் வில் ஹெல்ப் மோர். நெக்ஸ்ட் திங், அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டியாச்சும் கண்ணாடி முன்னாடி நின்று ஐ டோன்ட் ட்ரிங்க், இந்த 3 வார்த்தை, எனக்கு குடி வேண்டாம் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தையை கண்ணாடி முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 10. நான் ஏன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை காமெடியாக இருக்குது. பட் ஃபேக்ட் என்னென்னா, உங்கள் மைண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஒரு பார்ட்டியில் கண்டிப்பாக யார் வேணும்னாலும் உங்களுக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணலாம். அப்படி ஆஃபர் பண்ணும்போது நம்ம தடுமாறிட்டோன்னா அந்த சிப் எடுத்துருவோம். நீங்கள் இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அவங்க யாராச்சும் கேட்டால் கூட
எனக்கு குடி வேண்டாம் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி நிறைய வாட்டி அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்ட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை பற்றி பேசணும். இப்போது பார்ட்டியில் என்ன பண்ணணும்? முதல் வேலையாக நீங்கள் பார்ட்டி உள்ள என்ட்ரு ஆன உடனேவே எங்கே கவுண்டர் இருக்கோ, சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ இல்லை ஜூஸோ இல்லை மோரோ வாட் எவர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் இல்லாமல் என்ன ட்ரிங்க்ஸ் இருக்கோ முதல்ல அதை வாங்குங்க. அதை வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பாருங்களேன், எப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து குடிக்கிறீங்களான்னு ஆஃபர் பண்ணுவாங்கன்னா, உங்கள் கையில் எதுவுமே எம்டியாக இருக்கும்போது மட்டும்தான். உங்கள் கை எம்டியாக இருக்கும்போது தான், என்ன இவர் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கார், குடிக்காமல் இருக்கார், குடிங்க அப்படின்ற பாயிண்ட் தான் வரும். பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கிளாஸை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட யாரும் வந்துட்டு குடிக்கிறியா அப்படின்ற பாயிண்ட்குள்ளே வர மாட்டாங்க. இது வந்து சிம்பிள் சைக்காலஜி தான். நெக்ஸ்ட் திங், அங்கே யாராச்சும் வந்துட்டு சோபர் பீப்புள் இருப்பாங்க. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டி போகிறோம், பர்த்டே பார்ட்டின்னு கூட வச்சுப்போமே. அங்கே போனால் கண்டிப்பாக யாரெல்லாம் குடிக்க மாட்டாங்க? குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. பர்த்டே பார்ட்டிஸில் ப்ரெக்னென்ட் உமன் கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்திருக்க டிரைவர்ஸோ யாராவது சம்திங் குடிக்காத ஆட்கள். இதுவே நீங்கள் பார்க்குள்ளே போனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் கேங்லேயோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக குடிக்காமல் இருப்பாங்க. அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், யார் இங்கே குடிக்காமல் இருக்கான்னு. நீங்கள் மட்டும் குடிக்காமல் இருக்க போகிறது இல்லை, கண்டிப்பாக இன்னொரு ஒருத்தரும் அவங்க குடிக்காமல் வந்திருப்பாங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் திங், உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வேலை. நீங்கள் வந்துட்டு ஒரே இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துடாதீங்க. 4 பேர்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் அதை எடுத்து பண்ணுங்கள். அது பர்த்டே பார்ட்டிஸாக இருந்தால் பலூன் கட்டுறது, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தால் லைக் சும்மா இன்னொரு எழுந்து போய் ஒரே இடத்துல உட்காராமல் உங்கள் பாடிக்கு ஒரு மூவ் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த காவிங்ஸ் இருக்காது. செகண்ட் திங், உங்களையுமே பிஸியாக வச்சுக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எந்த வேலையும் செய்யறதுக்கு எதுவும் இல்லைனா, அங்கே வந்திருக்கவங்கள சும்மா ஃபோட்டோஸ் எடுங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது தான் யூ ஃபீல் குடிக்கணும் போலியோ இல்லை போர் அடிக்கணுன்ற அந்த தாட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது. யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து இன்னும் குடிக்கலையா, இந்த ஆல்கஹால்னு யாராவது கொடுத்தா அதை வேணான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதை வேணான்னு சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தை இருக்குது. நீங்கள் லைக் நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பிடிக்கலங்கிறது இட்ஸ் மை விஷ். அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். அது வந்துட்டு இல்லை என்னை விட கொஞ்சம் சீனியராக இருக்கார், இல்லை என்னை விட கொஞ்சம் பெரியவராக இருக்கார், அவர்கிட்ட என்னால் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா சிம்பிளாக சொல்லுங்கள். நான் இப்போது லைக் டாக்டர் என்னை இப்போதைக்கு ஒரு 1 வீக் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் ஏதோ ஒரு செக்கப் போயிருக்கேன். குடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன அங்கே பொய் சொல்லணுமோ அந்த பொய்யை சொல்லிவிட்டு வந்துடுங்க. பிகாஸ் மற்றதெல்லாம் நமக்கு அவமானமே கிடையாது, குடிச்சிட்டோன்னா தான் நமக்கு அவமானம். நம்ம எப்போ மறுபடியும் குடிக்க போயிட்டோமோ இல்லை மைண்டு வந்து அது குடிக்க ரெடி ஆகிடுச்சோ அதுதான் அவமானம். மற்றபடி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அதை இக்னோர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் திங், உங்களோட எஸ்கேப் ரூட். நீங்கள் வேறு ஆப்ஷனே இல்லை, எனக்கு வந்துட்டு இப்போது ஆஃபர் பண்ணுறாங்க குடின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இல்லை எனக்கே குடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வருது அப்படின்னா சிம்பிளாக அந்த இடத்த விட்டு எழுந்து போய் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஒரு 2 மினிட்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரிலாக்ஸாக அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காருங்க. வேணான்னு சொல்லுங்கள். அதை மீறியும் உங்களுக்கு அப்படி இருக்க பிடிக்கலன்னா சும்மா வெளியில் ஒரு 2 வாக் போங்க. உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் அங்கேருந்து எல்லாரையும் மூஞ்சில் அடித்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் என்னை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு ரொம்ப அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அழகாக வெளில போய் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக் போயிட்டோ இல்லை கால் பேசிட்டோ இல்லை ஃப்ரெஷ் ஏர் எடுத்துகிட்டோ ரிலாக்ஸாக வந்து உட்காருங்க. வேணான்னு சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம காமன் மிஸ்டேக்ஸ் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணாதீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நினச்ச டைமை விட அதிகமாக ஸ்டே பண்ணாதீங்க. முன்னாடி சொன்னல, ஒரு 2 hours இல்லை 1 hour தான் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் 1 hour இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்டே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு திங், யார் கூடயுமே போய் டிபேட் பண்ணாதீங்க. லைக் இப்போ நீங்கள் குடிக்க மாட்டியா அப்படின்னு யாராவது கேட்டால், ஏன்டா நீ வந்து கண்ட்ரோலாக தானே இருந்த, நீ எதுக்கு இப்போ வந்து குடிக்காமல் இருக்கன்னு வாட் எவர் டிபேட் எதை பற்றி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எந்த மாதிரியான டிபேட்குள்ளேயுமே நீங்கள் போய் கலந்துக்காதீங்க. குடிக்க மாட்டேன்னு கேட்டால் ஆமாம் குடிக்க மாட்டேன், அவ்வளோதான். இட்ஸ் சிம்பிள் ஆஸ் தட். சில சமயத்தில் எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை. நம்ம ஆர்கியூ பண்ணோன்னா தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ப்ரூவ் பண்ணி அது அக்செப்ட் பண்ணலன்னா நம்ம மைண்ட் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டிபேட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், நம்ம தான் இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கோமே, நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆகுறோம், நம்ம கையில் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது,
ஸோ இங்கே எல்லாருமே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் வேணும்னா லைட்டாக ஆல்கஹால் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அது கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளே ஒரு குடிகாரன் இருப்பான்ல, ஆல்கஹாலிக் இருப்பான்ல, அவன் கேட்குற வார்த்தை தான் அது. லைட்டாக வேணும்னா ஒரு ட்ரிங்க் குடித்து பார்ப்போமான்னு. ஒரு ட்ரிங்க் குடித்தோம் அப்படின்னா அது 5 ட்ரிங்க் ஆகும். 5 ட்ரிங்க் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தோம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு குடிக்கணுன்ற அந்த தாட் ப்ராசஸ் வந்தால் அந்த இடத்துலேருந்து கட் பண்ணுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் முன்னாடி சொன்னேன்ல, இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. லைக் யாராவது ஒரு பர்சன்கிட்ட அந்த பர்சனுக்கு ஃபோன் அடித்து தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கிளம்புங்க. தட்ஸ் அ குட் வே. இப்போ நம்ம ஆஃப்டர் த பார்ட்டி பற்றி பேச போகிறோம். எஸ், நீங்கள் குடிக்காமல் சக்ஸஸாக வீடு வந்து சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்கிடாதீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கூப்பிட்டுட்டு போகும். நீங்கள் பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. செகண்ட் திங், உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்படுங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து குடிக்காமல் ஒரு நாளை வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு பார்ட்டியில் இத்தனை பேர் குடிக்கும்போது நம்ம மட்டும் குடிக்காமல் சூப்பராக வந்திருக்கோன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பெருமைப்பட ஆரம்பிங்க. செகண்ட் திங், ஓகே, உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்துக்கோங்க. கிஃப்ட் கொடுக்கணும் ஆல்கஹால் தவிர என்ன வேணும்னாலும். லைக் உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமா, ஐஸ்கிரீம் வாட் எவர். நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வந்து இதை செலிப்ரேட் பண்ணும்போது தான் உங்கள் மைண்டில் வந்துட்டு அது நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு திங், இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த ஒரு பார்ட்டியில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்படி நம்மளை ப்ரெஷர் பண்ணாங்க, நம்ம இதை வேணான்னு இப்படி சொன்னோம், ஸோ என்ன நடந்துச்சு, நம்ம மைண்ட் அப்போ எப்படி இருந்துச்சு, அந்த செகண்ட் ட்ரிகர் ஆச்சா என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதி பாருங்கள். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒருத்தங்க இப்படி பேசினா நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணுன்னு உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பேர் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ரைட் வே உங்கள் மைண்டை நீங்கள் குடிக்காமல் அடுத்த ஸ்டெப் கூப்பிட்டு போகிறதுக்கு. இதை பற்றி உங்கள்கிட்ட யாருமே சொல்லவே மாட்டாங்க. இல்லை, நம்ம எப்படி ஒரு பார்ட்டியில் சர்வைவ் பண்ணுறது, குடிக்காமல் எப்படி பண்ணுறதுன்றது. ஃபஸ்ட் திங், நம்ம குடிக்க வேணாம், சோபராக இருக்கணும்னு நினச்சாலே எல்லோரும் நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம், நானுமே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், பார்ட்டிஸ்க்கு போகாதீங்க, நீங்கள் ஆல்ரெடி குடித்த பிளேஸ்க்கு போகாதீங்கன்னு. பட் சில மீட்டிங்ஸோ, சில அஃபிஷியல் கேதரிங்ஸோ, சில கல்யாணமோ, இந்த மாதிரியான திங்ஸ் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் அவாய்ட் பண்ணாமல் அங்கே போய் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, குடிக்காமல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளோட மேஜர் இன்டென்ஷன். ஸோ நான் இது வரைக்கும் நிறைய மேரேஜஸும் நிறைய செலிப்ரேஷன்ஸும் நான் நிறைய வாட்டி வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியுமே மோஸ்ட்லி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றது. ஸோ அதனால் என்னை யாருமே கம்பல் பண்ணதில்லை. அஃபிஷியலாகவுமே எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ் ரிலேட்டடுமே கன்ஃபார்ம் தே நோ தட் நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ண மாட்டேன்னு. பட் ஐ வில் கோ. எனக்கு எப்போல்லாம் ட்ரிகர் ஆகுதோ, எனக்கு நிறைய வாட்டி தோணும், நம்ம ஒரு சிப் தானே ட்ரை பண்ணலாமான்லாம் தோணும். பட் எவ்ரி டைம் நான் இவ்வளோ நேரம் என்ன உங்கள்கிட்ட சொன்னனோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கேன். இதுதான் என்னை இப்போ வரைக்கும் குடியிலேருந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களோட ஃபஸ்ட் பார்ட்டி, குடி இல்லாமல் இருக்க இந்த ஃபஸ்ட் பார்ட்டி உங்களோட டெஸ்ட் இல்லை, அது பாஸ் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு இல்லை, அது உங்களோட சாய்ஸ். ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் சந்தோஷமாக உங்கள் டேவை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஹியர் இஸ் த ஃபைனல் மெசேஜ். ராகேஷாலஜி, இந்த ராகேஷாலஜின்ற கம்யூனிட்டி ஆர் சேனல் வாட் எவர், ஓகே, இது வந்து குடிக்காமல் இருக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ வி கேன் மேக் இட். ஓகே, குடியில் கஷ்டப்படுறவங்களாக இருக்கட்டும், இல்லை நான் குடியை நிறுத்திட்டேன், ஹவு டு என்ஜாய் மை டே, என்ஜாய் மை லைஃப் அப்படின்னு நினைக்கிற யாருக்காக இருந்தாலும் இந்த சேனல் வில் டெல் த ட்ரூத். இங்கே நான் மட்டும் கிடையாது, அதே சமயத்தில் நீங்கள் மட்டும் தனியாக இங்கே கஷ்டப்படல. குடியிலேருந்து வெளில வர்றதுக்கு இங்கே நிறைய பேர் அதுலேருந்து போராடிட்டு தான் இருக்கோம். ஸோ ஐ கேன் ஷேர் எனக்கு தெரிஞ்ச திங்ஸ், நான் எதெல்லாம் சர்வை பண்ணி வந்தேன், இவ்வளோ நாள் எப்படி குடிக்காமல் இருக்குன்ற சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். இது யாருக்கோ எங்கேயோ கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் பார்ட்டிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு நம்ம குடிக்க மாட்டோம், ஆனால் அந்த பார்ட்டிக்கு போக முடியலையேன்னு அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, நான் இப்போ சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூ கேன் சர்வைவ். ஏன்னா நான் இங்கே இவ்வளோ நாள் சர்வைவ் பண்ணியிருந்திருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டுமே கிடையாது. நான் இந்த கேமரா முன்னாடி பேசுகிற ஒரு ஆளாக நான் இருக்கலாம், இங்கே குடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. லைஃப்பில் அவ்வளோ அழகாக அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களாலையும் குடியை நிறுத்திட்டு லைஃப்பில் நிறைய விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியும். குடி மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதை தாண்டி எனக்கு வேறு ஏதாவது ஒரு பயம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். ஐ வில் ஷேர் மை தாட்ஸ். இல்லை அதை எப்படி
அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலான்றதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை ஐ வில் கிவ் யூ. திஸ் இஸ் ராகேஷ் அலர்ஜி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு பர்சன் உங்கள் பையனுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ இல்லை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குடியிலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டேக் கேர். பாய்.